சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ்கிட்ட வந்து தனம் வந்து, "அக்கா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட வேண்டியது தானக்கா? எதுக்குக்கா பிறந்த நாள் அதுவுமா காலேஜுக்குலாம் போய்க்கிட்டு இருக்க? எதுக்குக்கா கஷ்டப்படுற? இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக லீவ் போடுக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல தனம், நீ பார்த்துக்க. ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு வேற போயிட்டு, காலேஜுக்கு போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பி போறாங்க. இந்த அக்கா சொல்றதையே கேட்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனம். அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தமிழ் வந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு போஸ் வரா ரோட்ல. "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், "என்ன உனக்கு என்ன வேணும் இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறான். "இல்லை, நான் தானே மருந்து எடுத்துட்டு வந்தேன். நீ என்னை தலையில் அடித்து மயக்கம் போட வச்சுட்டு நான் எடுத்துட்டு போன மருந்தை எடுத்துட்டு வந்து நீ நல்ல பிள்ளை மாதிரி மருந்து எடுத்துட்டு வந்து தான் நாடகம் போட்டிருக்க" அப்படின்னு தமிழ் எல்லாத்தையும் சொல்லவும் இதை கேட்டு போஸுக்கு அதிர்ச்சி ஆகிருது. எப்படி இவ கண்டுபிடிச்சா? இவளுக்கு தெரியாம தானே இவ பின்னாடி இருந்து அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போஸ் வந்து ரொம்ப திமிரா பேசுறான். "ஆமா, அப்படிதான் பண்ணேன். நான் தான் நீ எடுத்துட்டு வந்த மருந்தை நான் எடுத்துட்டு வந்ததா எல்லாருக்கிட்டையும் சொல்லி நாடகம் போட்டேன். பாத்தியல, என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். அதனால தான் நான் மருந்து எடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குற மாதிரி நான் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்ல" அப்படின்னு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே தமிழ் சொல்கிறாங்க, "உன்னோட ஆட்டம் ரொம்ப நாளைக்கு இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னால் என்னடி பண்ண முடியும்? உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க" அப்படின்னு போஸ் சொல்கிறான். போஸ் வந்து தமிழ்கிட்ட ரொம்ப எகிரி எகிரி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு தமிழ் வந்து போஸை கன்னத்தில் சப்புன்னு அடிச்சிடுறாங்க. உடனே போஸ் வந்து கோவப்பட்டு தமிழோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, என்னடி பண்ண முடியும் உன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணு, என்ன ரொம்ப திமிரா பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து தமிழை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் அங்கிட்டிருந்து சேது அதை பார்த்துட்டு, "டேய் என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு சப்புன்னு அடிச்சு போகிறாரு சேது. உடனே தமிழ் சொல்கிறாங்க, என்னங்க என்னங்க இன்னைக்கு எந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, "என்ன எதுக்குடா தமிழை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மழுப்புறாங்க. "உண்மையை சொல்லு தமிழ்" அப்படின்னு சொல்லும்போது தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. "ஏங்க, இந்த மாதிரி நான் தான் காட்டில் இருந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து மாமா உசுரை காப்பாற்றினேன். ஆனால் என்னோட மருந்தை இவன் அடித்து போட்டு இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் எடுத்து கொடுத்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேர் வாங்கிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு சேதுவுக்கு கோவம் வந்துடுது. போஸ் சப்பு சப்புன்னு அந்த இடத்துல போட்டு அடிச்சு போடுறாரு. "உனக்கு எம்புடு தைரியம் இருந்தா நீ இந்த வேலை பார்த்துருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேது வந்து போஸை தரன்னு உள்ள வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வர்றாரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, "எங்க விடுங்கங்க, வேண்டாங்க" அப்படின்னு சொல்லும்போதே, "நீ சும்மா இரு தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு போஸை பிடிச்சி சேது வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்து, "அப்பா இங்கே பாருங்கப்பா, இவன் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் இவனை நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாதுப்பா. இவன் பண்ண திருட்டு வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கு. இவன் எம்பிடு பெரிய வேலையை பார்த்துருக்கான்னு தெரியுமாப்பா? தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்தை இவன் பின்னாடி இருந்த அந்த பிள்ளைய அடிச்சு போட்டுட்டு மருந்து எடுத்துட்டு நல்ல படம் மாதிரி அவன் எடுத்துட்டு வந்த மாதிரி நாடகத்தை போட்டிருக்கான்" அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது. "என்ன செய்து சொல்கிற?" அப்படின்னு. "ஆமாப்பா, அதுதான் உண்மை. தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்தை இந்த போஸ் எடுத்துட்டு வந்து நாடகம் போட்டிருக்கான். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் போகும்போது அவ்வளோ இடைஞ்சல்களையும் எவ்வளவோ சந்தித்தோம். எங்கள் உடம்புல சேறு இருக்கிறதுனால தான் அந்த வண்டி எங்களை கடிக்கவே இல்லை. ஆனால் இவன் உடம்புல ஒரு பொட்டு காயமோ சேரோ எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? இதிலேருந்து தெரியலை இவன் மருந்து எடுக்கலைன்னு. நான் இப்போது வெளியே போயிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவளை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தான். உன்னால் என்ன முடியுமோ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க வந்து போஸை அடிச்சு போடுறாரு. "ஐயோ, உண்மை தெரிஞ்சிச்சு போலையே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரிக்கு பதட்டம் ஆகிருது. "மாமா விடுங்க மாமா, மாமா என் பிள்ளையை விட்டுருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கதறுது. "சும்மா இரு ஈஸ்வரி, இவ அதான பார்த்தேன். உன் புள்ள என்னடா இது என்னைக்கும் இல்லாமல் நல்ல புத்தி வந்துருச்சுன்னு நினச்சேன். உன் பிள்ளையெல்லாம் கொஞ்சமாக திருத்துற ஜென்மமா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சன்னாசி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. "ஐயா ராசவங்கோ, விடியா, என்னத்தையோ அவன் மருந்து எடுத்தாந்து கொடுத்துட்டான். இனிமே அவனை பற்றி எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ்கிட்ட வந்து, "இந்த விஷயத்தை ஏமா நீ முன்னாடியே சொல்லலை?" அப்படின்னு ராஜவங்க வந்து தமிழ்கிட்ட கேட்கவும், "மாமா, இந்த விஷயம் எனக்கே உறுதியாக என்னால் தெரியலை மாமா. இப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதுவும் இப்போ போஸே அவை வாயால் சொல்லிட்டான். அப்போ தான் நானே வந்து உறுதி
பண்ணேன் அப்படின்னு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ராஜு அங்கே வந்து தமிழ்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாரு. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு அங்கே தமிழை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு வயிறு எரிஞ்சு நிற்கிது. போஸ் அடி வாங்கிட்டு வெளியே போய் உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே வர்றாங்க. பார்த்தேல, நான் நினச்சேன் உனக்கு இனிமே தான் முடிவு இருக்குது அப்படின்னு. ஆனால் கடவுள் உனக்கு இப்போவே முடிவு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. தனோ வர்றாங்க. மாமா இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள் மாமா அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் இதை கேட்டுறாரு. அப்படியா, தமிழ்ச்செல்வி பிறந்த நாளை நம்ம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம். அப்புறம் தன்னோட உயிரை காப்பாற்றின தமிழ்ச்செல்விக்கு இது கூட பண்ணலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா டெக்கரேஷனும் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க தமிழுக்கு எல்லாம் பண்ணிட்டு ராஜாங்கமே வந்து கேக்கை வந்துட்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக காத்திருக்கு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு தமிழ் வர்றாங்க. இங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த தமிழ்ச்செல்வி இப்படி பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வீட்டுக்குள்ளே வந்ததும் வெடியெல்லாம் வெடித்து தமிழை வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்ச்செல்வி அப்படின்னு ராஜாங்கம் வந்து தமிழுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இங்கிட்ட எல்லாருமே தமிழுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தமிழோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. ராஜாங்கம் வந்து உட்காந்துருக்காரு. இங்கிட்ட சேது வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கேக்கை வெட்டுறாங்க. ராஜாங்க வந்து தமிழுக்கு கேக் ஊட்டி விடுறாரு. ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. மோகனா வந்து தமிழ் நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, இவரோட உசிரை காப்பாற்றி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்கிறாங்க. அத்தை விடுங்கத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சாவித்திரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்தாள் மகளும் என்ன ஆட்டம் போட்டாளுக, குட்டத்தை ஒடுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் இந்த தமிழை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டது வயிறு எரியுது. சரி இவளை நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. என் பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டு பிறந்த நாளாக கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கடுப்பெடுத்து போய் நிற்கிது. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து தமிழ் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் ராஜாங்கத்துக்கிட்டையும் போயிட்டு மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் ராஜாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ ரொம்ப எப்போவுமே நல்லா இருக்கணுமா, உன் மனசுக்கு நீ எப்போவுமே நல்லா இருப்ப, நீ வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. சேதுவும் வந்துட்டு தமிழை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு. தமிழும் சேதுவை பார்க்குறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு விதமான ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.